அன்பானவர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருப்பது மைசூர் பேலஸ். எனவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இதுவரை நீங்கள் நம்முடைய சவுத் இந்தியன் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுடைய சவுத் இந்தியன் ஐ சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருக்கும். இந்த மைசூர் அரண்மனை 1897 ஆண்டு அக்டோபர் மாதம் கட்ட துவங்கப்பட்டு 15 வருஷம் கட்டினாங்க. 1912 தான் இது கட்டி முடிக்கப்பட்டது. அரண்மனை நுழைவாயிலில் ஒரு மைதானமும், அடுத்து ராச தர்பார் மண்டபமும், உள்பகுதியில் மல்யுத்த மைதானமும், அடுத்து அந்தப்புறமும், சுமார் 175 அறைகளும், சற்று ஏறக்குறைய 50 ஹெக்டேர் அளவு பரப்பு கொண்டது இந்த அரண்மனை. மைசூர் அரண்மனை தரை மட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 அடி உயரமாகும். மிகப்பெரிய நுழைவு வாயில், திறந்த வெளி ஹால்கள், மாட மாளிகை, கூன கோபுரங்கள் என பிரமாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள் ஆயுத அறை, நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள் என அனைத்தும் 3வது மாடியில் அமைந்துள்ளன. இந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு பேட்ரி கார் ஒன்று விட்டுருக்காங்க. இதில் ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஹவரில் பேட்ரி காரில் இந்த அரண்மனை முழுசையும் சுற்றி வந்துடலாம். அதுக்கு தனியாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரோடு வழியாக இந்த அரண்மனையை சுற்றி காமிக்கிறாங்க. மகாராசா ஜெயச்சாமராஜா உடையாரின் ஆட்சி காலத்தில் 1930ஆம் ஆண்டில் இந்த அரண்மனை மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. 1912ஆம் ஆண்டில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த போதிலும் கோட்டை தொடர்ந்து அழகுபடுத்தப்பட்டு அதன் மக்கள் மெதுவாக அரண்மனையிலிருந்து கட்டப்பட்ட புதிய நீட்டிப்புகளுக்கு மாற்றப்பட்டனர். உள்ளே இந்த கட்டுமான பணிகளும் ஓவியங்களும் கண்ணை கவருது. பயங்கரமான சிற்ப வேலைப்பாடுகளும், இந்த கதவு பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ உயரமாகவும் அகலமாகவும் அதில் வேலைப்பாடுகள் நிறைந்தும் காணப்படுது. இதுபோல் நிறைய கதவுகள் இருக்குங்க. கதவுகள் மட்டும் இல்லாத ஓவியங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. தூண்கள் பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது.
பழைய காலத்து அந்த ஓவியங்களை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஆழமான இளஞ்சிவப்பு பளிங்கு குவி மாடங்களைக் கொண்ட சிறந்த சாம்பல் கிரானைட்டின் 3 மாடி கல் கட்டிடம் பல விரிவான வளைவுகளையும் 2 சிறிய கட்டிடங்களையும் மைய வளைவில் சுற்றிலும் கொண்டுள்ளது. இது உயரமான தூண்களால் வளைக்கப்பட்டுள்ளது. மத்திய வளைவுக்கு மேலே கசலட்சுமியின் சிற்பம், செல்வத்தின் தெய்வம், செழிப்பு, அதிர்ஷ்டம் மற்றும் அவரது யானைகளுடன் ஏராளமாக உள்ளது. முக்கிய வளாகம் 245 அடி நீளம், 156 அடி அகலம் கொண்டது. தீ விபத்து ஏற்படாமல் இருக்க அரண்மனையில் அனைத்து பகுதியிலும் தீ அணைப்பு இயந்திரங்கள் வச்சுருக்காங்க. இந்த அரண்மனைக்கு பார்த்திங்கன்னா 3 வாசல் இருக்குது. கிழக்கு வாசல் முக்கிய பிரபலங்களுக்காக தான் திறக்கிறாங்க. தெற்கு நுழைவாசல் பப்ளிக்காகவும், மேற்கு வாசல் பொதுவாக தசரா அப்பவும் திறக்கிறாங்க. பழைய கோட்டைக்குள் 3 பெரிய பிரத்யேக கோயில் கட்டிடங்கள் உள்ளன. அரண்மனையின் இதயமான முக்கிய கட்டிடத்திற்குள் சுமார் 18 கோயில்கள் உள்ளன. இந்த அரண்மனையில் 2 தர்பார் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முற்றங்கள், தோட்டங்கள், கட்டிடங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்குது. இது ரொம்ப பழமை வாய்ந்த அரண்மனை. இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க தினமும். பார்க்க வேண்டிய ஒரு பழமையான அரண்மனை இது. அனைவரும் தவறாமல் போய் பாருங்கள்.
இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்கள் சவுத் இந்தியன் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் எங்களது இந்த வீடியோவை லைக் செய்ததற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பயன் உள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன்.